உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்திலிருந்து ஒரு செய்தியை உங்களுக்காக சொல்ல போகிறேன். கடந்த செய்தியிலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று, அந்த நித்திய ஜீவன் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். அது தேவன் எப்படி ஜீவன் உள்ளவராய், யாருடைய உதவியும் இல்லாமல் அவரே அவர் வேலையை பார்த்துக்கிற முடியும், ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல் குமாரனும் தம்மில் தாம் ஜீவனுள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாருன்னு. ஆனால் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் அப்படி தம்மில் தாம் ஜீவன் உள்ளவனாக ஆதாம் உண்டாக்கப்படலை. அவன் விரும்பினா மரிக்கலாம், பாவம் செய்து மரிக்கலாம். அப்படி ஆனால் மரிக்க வேண்டான்னு சொல்கிறார். அந்த பழம் சாப்பிடாத மரிக்காத, என் கூட நான் நித்திய ஜீவனை தர்றேன் வாங்கிக்கன்றார். அவன் பழம் சாப்பிட்டதுனால மரித்தான், அது நமக்கு தெரிகிறது. இப்பொழுது இயேசுவானவர் போய் சிலுவையிலே போய் பிசாசை தோற்கடித்து மறுபடியுமாக அந்த நித்திய ஜீவனையும் ஆளுகையும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். அதாவது பிதாவாகிய தேவனுக்கு எப்பேற்பட்ட அதிகார வல்லமையெல்லாம் அது இருந்து செயல்படுறாரோ அதுபோல் நீங்களும் நானும் செயல்பட முடியும். ஆனால் விவரம் தெரியல. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. இப்போ ஒரு வீட்டில் 5-6 பேர் பிள்ளைங்க இருக்காங்க. அதில் 2 பிள்ளைங்க ரொம்ப சூப்பராக ஞானமாக என்னன்னாலும் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடும். அதில் ஒரு பிள்ளை இருக்குது, அது பேக்கு, ஒன்றும் புரியலை படிக்கலை, இப்படியே ஒன்று வருது. அது ஒன்றும் புரியலை படிக்கலைங்கிறதுனால அது தேவனுடைய பிள்ளை இல்லையா? தேவனுடைய பிள்ளையா? சொத்து கொடுக்குறப்ப சரியாக பங்கு போட்டுருவாங்க. அப்போ இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் இந்த கேன பிள்ளை மாதிரி இருந்துக்கிட்டு தேவன் கொடுத்த அதிகாரங்களை பயன்படுத்த முடியவில்லை. அவன் கொடுத்துருக்கிற தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஜீவனை கொண்டு நன்றாய் வாழாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி விசுவாசிகளுடைய நிலைமை. இயேசு பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அப்போ பிதாவும் இயேசுவும் சமமாக இருக்கக்கூடிய ஆளுக. ஆனால் இயேசுவானவர் எப்பொழுதுமே நான் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி அதே போல் தான் இயேசுவை போல் நீங்களும், இயேசு மூத்த குமாரன், நீங்கள் பின்னாடி பிறந்த குமாரத்தி, அதாவது பிள்ளைகளாக சகோதரிகளாக இருக்கீங்க. அப்படியே நீங்கள் இயேசுவை போல, கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகி இயேசுவை போல வாழ்ந்து, அப்படி எப்படி இயேசுவானவர் தம்மில் தாம் ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல இருக்குது, அதுபோல் நீங்களும் அப்படி வாழ இன்றைக்கு ப்ரொவிஷன் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. இப்போ மரிக்காமல் வாழலாம். ஆனால் விசுவாசிகள் இப்போவும் ஏதாவது சில்லற பாவத்துக்குள்ளே போய் விழுந்துட்டு அந்த தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இவர்களுக்குள்ளே செயல்பட முடியாத அளவில் பலவீனமான கிறிஸ்தவர்களாய் வாழுகிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் விரும்பினா தேவன் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட அந்த பரிபூர்ண ஜீவன், இயேசு சொன்னாரே, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அந்த பரிபூர்ண ஜீவனோட கூட நீங்கள் வாழ்ந்திருக்க உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கிறது. வாழ்கிறமா இல்லையாங்கிறது அவங்கவுங்க பாடு. ப்ரொவிஷன் இருக்கிறது, இப்படி வாழலாம். அதுக்கான அங்கே அதிகாரம், வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாழ்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்கவுங்கள பொறுத்தது. கர்த்தர் சொல்கிறாரு, சர்ப்பத்தை, அதாவது புறாக்களை போல் கபடற்றவர்களாக, நான் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாக இருங்கன்னு. ஆனால் இவங்க கபடற்றவர்களாக இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க. விவரம் இல்லாமல் இருந்தால் காலத்துக்கு முன்னே செத்து போயிடுறாங்க. பிசாசு இவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது தான் அவனுடைய வேலை. இவங்க
இவங்க தேவனையும் அறியணும், தங்களையும் அறியணும், பிசாசையும் தெரியணும். பிசாசை விரட்டி அவனை துரத்தி விட்டு அவனுடைய அதிகாரத்தில் இருக்க எல்லாத்தையும் பிடுங்கி நீங்கள் நல்லா வாழுங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரே. இது தெரியாமையே இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் வாழ்ந்திருக்கிறது ஒரு ரொம்ப துக்கமான ஒரு விஷயந்தான். சரி, இப்படிப்பட்ட ஜீவனை கர்த்தர் கொடுத்துருக்கும்போது, அதாவது நான் சொல்லுவேன், பிதாவாகிய தேவன் ஆதாமை படைக்கும்போது அவனுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானன்னு. அப்போ ஜீவ சுவாசம், ஜீவனும் சுவாசமும் அவருடைய ஜீவனை இவனுக்கு கொடுத்தாரு. அப்போ பிதாவுடைய ஜீவனுக்கு இவனுடைய ஜீவனுக்கு வித்தியாசம் இல்லை. அப்படி இருந்த ஆதாம் தன்னுடைய ஜீவனை கெடுத்துக்கிட்டான். இவன் பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால மரணம் அவனுடைய ஜீவனையும் ஆண்டு கொண்டது. அதனால் நரகம் போகிறான். ஆனால் இயேசுவானவர் போய் அங்கே பிசாசை ஜெயித்தார், சிலுவையில் ஜெயித்தார். அவன்கிட்ட இருந்த அதிகாரத்தை பூரா பிடிங்கி கொண்டு சபை மக்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பரலோகத்தில் கட்டுவது, இந்த பூமியில் கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் கட்டவிழ்க்கிறது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு சகல அதிகாரம் மறுபடியும் பேக் டு மேன், மறுபடியும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவன், இந்த பரிபூர்ண ஜீவனை எப்படி நல்லா வாழ்கிறதுன்னு இன்றைக்கி தெரியாமதுனால விசுவாசிகள் தரம் குறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறார்கள். கர்த்தரை கேட்டார்னு சொல்லுவார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்னு. என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு இங்கே உள்ளே எப்படிப்பட்ட ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது அறியாமல் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்லி அது வசனம் நமக்கு புரியுதில்ல. அப்போ தேவனை அறிகிற அறிவில் வளர்கிறோம், அவருடைய ஆவியில் பலன் கொள்கிறோம், எழும்பி பிரகாசிக்கிறோம். எலும்பு செய்யவனே உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாய் எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், அப்படியெல்லாம் சொல்கிறாரே. ஆனால் நம்ம நான்லாம் பாவங்க, என் மூலையில் கடந்து வந்தாங்க, நல்லா ஒன்றும் இல்லைங்க, நல்லா பாவிதாங்க, இப்படி சொல்கிற அதுக்கும் தேவன் எப்படிப்பட்ட ஆளாக உங்களை மறுபடியும் ரட்சித்து வைத்திருக்கிறாருங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம். இன்றைக்காவது நாம் இதை குறித்து யோசித்து தேவனை அறிகிற அறிவிலே வளருவோமாக, ஆவியிலே பலன் கொள்வோமாக. அப்பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஜீவ ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொண்டு நம்ம வாழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநாட்டி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் நீங்கள் விரிவாக்க முடியும் உங்களுடைய இந்த வாழ்நாள் காலத்தில். ஓகே, 1 யோவான் 2வது அதிகாரம் 26 முதல் வாசிக்கிறேன். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்த இவையிலே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதாவது இந்த வஞ்சனை இப்போ தான் சொல்கிறோமே, தேவன் தன்னுடைய ஜீவனே கொடுத்துருந்தாலுமே தேவன் எப்படிப்பட்ட ஜீவனுடையவராக இருக்கிறாரோ அதுபோல் வாழ்ந்திருக்கிறதுக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அதுபோல் வாழ்ந்திருக்கிறதுக்கு நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கி விசுவாசிகளுடைய நிலைமை என்ன? தேவனை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. நாம் யாருன்னு நமக்கு தெரியல. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாருன்னு தெரியாமல் நம்ம என்னமோ நான் பாவி கீவின்னுக்கிட்டு பலவீனம்னு சொல்லிக்கிட்டு வியாதிதான்னு சொல்லிக்கிட்டு இத்தனை சாபங்கள் வருதுங்க, பிசாசு எதிர்த்து நிற்கிதுங்க, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஜீவனை கொடுத்தாரோ அதுபோல் ஒரு ஜீவனை வாழாமல் இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? பிசாசு வஞ்சிச்சுட்டான், பொய்யான போதனைகளை கொடுத்து வஞ்சிச்சுட்டான். என்ன தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் பாவி தானே அப்படின்னு எங்கேயோ சொல்லிவிட்டுருக்காங்க. அதனால் விசுவாசிகளெல்லாம் நான் பாவின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் சாதா மனுஷன் தானே, பலவீனம் தானே, அப்புறம் பாவம் செய்யத்தானே செய்கிறான் அப்படின்னு ஏதோ சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் பாவம் செய்கிறாங்க. எப்படியோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதாம் பாவம் செஞ்சு அவன் பாவியானா பரலோகமே போக முடியாது. இன்றைக்கி விசுவாசிகள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவள் ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க மரிக்கிற நாளில் பரலோகம் தான் போகிறாங்க. ஆனால் இந்த சில்லற பாவங்களை செய்கிறதுனால
விசுவாசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதே, அது அவர்களுக்குள்ளே பூரணமாய் செயல்படவில்லை. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னார்? அது நீதியும், அது என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஏதாவது சாப்பிட்டு கூப்பிட்டு இதிலே திருப்தியாக இதில் இல்லைடா. புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி சொல்லியிருக்கிறாரே, அப்போ நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் அது இருக்கணும்ல. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்குலாம் அந்த சந்தோஷம் இல்லைன்னாவே ஏதோ செஞ்ச அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்தினால அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்தார்கள். பரலோகம் அங்கே இருக்குது, ஆனால் இவங்களுக்குள்ள பரலோக ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் நிறைவாய் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன்னு போட்டிருக்குல்ல. சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்கிறார்ல. அப்போ கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது தானே நீங்கள் அந்த தேவனுடைய ஜீவனை பெற்று ஆளுகிறதாக அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு சில்லற பாவம் செஞ்சவுடனே அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு, வல்லமை, அந்த அதிகாரம் இருக்கணுமோ அது இல்லை. பாவப்பட்ட ஆளுகளாக நல்லா ஒன்றும் இல்லைங்க, பலவீனங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பாவம் செய்தால் பரலோகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், விசுவாசிகள் பாவம் செய்கிறதுனால பரலோக ராஜ்யம் இவங்களுக்குள்ளே இல்லாமல் போச்சு. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, விட்டால் பரலோகம் போயிடுவாங்க. ஆனால் அந்த பரலோகத்தின் ஆளுகை இங்கே இல்லை. பிசாசு சில பாவங்களை உள்ளுக்க போட்டு வச்சுட்டு அந்த கஷ்டம் இந்த துக்கம் வியாதி பலவீனம் தரித்திரம் சண்டை குழப்பம் எல்லாம் நல்லா இல்லைங்க, சீக்கிரமாக பரலோகம் போகிறது தேவையில்லைங்க அப்படின்றாங்க. அதாவது என்னது? இங்கே கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை இழந்து விட்டார்கள். இப்போ ஒரு குற்றம் செஞ்சவனை கோர்ட்டு தண்டித்து அவனை ஜெயிலில் போடுது. 4 செவத்துக்குள்ளே போட்டு அடைச்சிருது. அது சரீரத்தை மட்டும்தான் அடைக்க முடியுது, அவன் மனசை அடைக்க முடியறதில்ல. ஆனால் பாவம் செய்கிறவர்கள் தங்களுடைய மனதை கெடுத்துக்கொண்டு மனச்சிறைக்குள்ளாக போகிறார்கள். பாவம் செஞ்சவொடனே ஒரு சிறையிருப்பு வருது உள்ள. தேவனுடைய ராஜ்யம் அந்த சந்தோஷம் இல்லாமல் போய் மனசில் ஒரு துக்கம், நான் என்ன ஒன்றும் இல்லைங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னு ஒரு மனம் ஒரு சிறையிருப்புக்குள்ளாக போகிறது. இந்த மனம் சிறையிருப்புக்குள்ளே சரீரம் விடுதலை எங்கே வேணாலும் இருப்புக்குள்ளே போய்விட்டது. இதை தான் கர்த்தர் கேட்க வர்றாரு. நீ மனம் திரும்பி என்கிட்ட வா, நான் மறுபடியும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அந்த சந்தோஷத்தை மறுபடியும் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஆயத்தமா? அதாவது எங்கே விழுந்தோமோ அந்த இடத்துல எந்திரிக்க சொல்வார். நீ எந்த இடத்துல விழுந்தா என்று பார்த்து அதில் நீ எழுந்துருன்றார். நம்ம எந்த பாவத்தில் விழுந்தோமோ அந்த பாவத்தை விட்டு விலை எழுந்திரிச்சு வரணும்ல. வந்தால் அவர் மன்னிக்கிறேன்றார். இப்போ இந்த 1 யோவான் 7:8-9 நாம் மனம் திரும்பி அவர் வெளிச்சத்தில் இருக்கிறது போல் நாம் வெளிச்சத்தில் நடந்தால் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின்றால் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அதை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. நீ மனம் திரும்பி வந்தால் மறுபடியும் உன்னை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். மறுபடியும் தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே வரும், அந்த சந்தோஷம் வரும், அந்த பலன் வரும், அந்த அபிஷேகம் வரும், தெளிந்த புத்தி வரும், வழிநடத்தல் இருக்கும். அப்படி நாம் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நான் கேட்கிறேன், ஏறக்குறைய எல்லா விசுவாசிகளும் ஏதோ ஒரு விதமான, ஏறக்குறைய தான் எல்லாரும் நான் சொல்லலை, ஏறக்குறைய எல்லா விசுவாசிகளும், ஏன் போதகர்களும் சொல்லலாம், எல்லா விசுவாசிகளும் ஏதோ சில பாவங்களை செய்துவிட்டு மனச்சிறைக்குள் அகப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிறையிருப்பு இவர்களுடைய மனதிலே வந்திருக்கிறது. இஸ்ரவேலர் சிறைப்பட்டு அங்கே அசீரியாவுக்கு போனாங்க. யூதா தேசத்தார், அதாவது எருசலேம் மக்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போனாங்க. அதை அங்கே வாசிக்கிறான்.
ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் பாவம் செய்து தங்களுடைய மனதிலேயே ஒரு சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள். அதனால தான் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, உற்சாகம் இல்லை, பலன் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல முடியல, கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியல. ஏதோ சாதா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஏதோ சாப்பிட்டனாக்கும் போனனாக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை ஏங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு போயிடுவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்க போடுவாங்க. ஆனால் மனசு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறதே, அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படின்னா எங்கே விழுந்தோமோ அங்கேருந்து எந்திரிக்கணும். நீ அப்படி எழுந்திருந்தா அவர் உங்களை மன்னிக்கிறதற்கு, எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதியுள்ளவராக இருக்கிறாருன்னு இங்கே 1 யோவானில் தான் 7, 8, 9 வசனங்கள் எழுதியிருக்குல்ல. அவர் மறுபடியும் உங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க, எப்படி பாபிலோனில் இருந்த மக்களை சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தாரோ, இன்றைக்கு உங்களுடைய மனச்சிறைக்குள்ளே அடைபட்டிருக்கிற உங்களை விடுதலையாக்க கர்த்தர் விரும்புகிறார். இப்போவே நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு ரெட்டத்தனையாக தண்டனை அனுபவிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் வாங்க, மனம் திரும்பிடுங்க, நான் மறுபடியும் உங்களை ரெஸ்டோர் பண்ணுறேன், மறுபடியும் உங்களை ஆசீர்வாதத்தில் கொண்டு வர்றேன், நீ இழந்து போன அந்த தேசத்துக்குள்ளே உன்னை கொண்டு வர்றேன், அந்த சமாதான சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வர்றேன், மறுபடியும் உங்களை ஆலயத்தை கட்டுறதுக்கு பலன் கொடுக்குறேன். அப்படி தான் கட்டுறாங்க அவங்க வந்து. இன்றைக்கு நீங்கள் அதாவது சிறையிருப்புன்னு போயிட்டா, அங்கே பாபிலோனுக்கு சிறையிருப்பு போனவங்களுக்கு அங்கே ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆனால் துக்கம் இருந்துச்சு. இங்கே விசுவாசிகள் இந்த விசுவாசிகள் பாவம் செய்யும்போது இவங்களுக்கு ஆலயம் இல்லாமல், ஆலயமெல்லாம் இருக்குது, இவங்க தான் தேவனுடைய ஆலயம். ஆனால் தேவனுடைய இவர்களே சிறைப்பட்டு போயிட்டாங்க, மனசு சிறைப்பட்டு போய்விட்டது. அதனால் இவங்க தான் தேவனுடைய ஆலயமாக இருந்தாலும் இங்கே கர்த்தரை ஆராதிக்க இவர்களால் முடியவில்லை. மனசார துதித்து பாட சந்தோஷமாக இன்பமாக பாடி துதிக்க அவர்களுக்கு மனதில்லாமல் போய் விடுகிறது. எல்லாரும் சேர்ந்து பாடினா கூட இவங்க கம்முன்னு நிற்பாங்க. அது ஒரு கெட்டிக்காரத்தனம் தான். மனதார துதித்து பாடும்போது தான் அது நல்லது. அப்போ தான் அந்த சிறையிருப்பிலேருந்து விடுதலை ஆவீங்க. பவுலும் சீலாவும் சிறையிருப்பில் போடப்பட்ட போது அங்கே ராத்திரியில் உட்காந்து கர்த்தரை தூச்சி பாடிக்கிட்டு இருக்கிறான். உடனே பூமி அசைந்தது, அந்த சிறைச்சாலை கதவு திறந்தது, இது சங்கிலியெல்லாம் கீழே விழுந்துச்சு, விடுதலை வருகிறது. கர்த்தரை துதித்து பாடினார்கள், விடுதலை வந்தது. யோசபாத் ராஜா அங்கே அந்த யுத்தத்துக்கு எதிரியாகி வந்த அந்த மோவாபியர், அம்மோனியர், அந்த ஏதோமியர் எல்லோரும் வந்துட்டாங்களே, ஐயோ ஆண்டவரேங்கிறப்ப கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கூட இருப்பார், ஜெயம் கொடுப்பாருன்னு. உடனே என்ன பண்ணா, கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களை யுத்த மனுஷருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி பாட வச்சான். உடனே அங்கே அவங்களுக்குள்ளே என்ன குழப்பாகி போச்சு. அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் எருசலேம் ஜனங்கள் போய் கொள்ளையிடுறதுக்கு மட்டும் போனாங்கன்னு எழுதியிருக்கு. அப்போ அது அங்கேன்னா, இங்கே நமக்கு நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்து, எங்கே நீங்கள் 4 பாட்டை பாடலாமா? சந்தோஷமாக கர்த்தரை தூச்சி பாடுங்க, டெய்லி 4 பாட்டை பாடுங்க. அந்த விடுதலை வருகிறது, அந்த தேவனுடைய ராஜ்யம் மறுபடி வருகிறது, சந்தோஷம் வருகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் நினச்சாரோ அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்துருவீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கும், அங்கே கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்கும். அவர் சொல்கிற மாதிரி செஞ்சால் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து போய் நீங்கள் நல்லா இருக்கிறது மாத்திரமில்லை, இயேசுவுக்கு சாட்சியாகவும் இருந்துருவீங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவீங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவாக்குவீங்க. இந்த வேலைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்பேற்பட்ட பரலோக ராஜ்யத்தை இழந்து போக வைக்கிறாங்க சில வஞ்சிக்கிற போதகர்கள். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை எழுதியிருக்கிறேன். அப்போ நிறையா கெட்ட போதனைகளை, தவறான போதனைகளை போதிச்சா அதை கேட்டுட்டு இங்கே இருக்க சமாதானம்லாம் போயிடுது. கலாத்தியருக்கு எழுத நிருபத்தில் பவுல் என்ன தான் எழுதுகிறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால பரிசுத்த ஆவியை பெற்றீங்க, பரிசுத்த ஆவினால் சந்தோஷமாக இருந்தீங்க, அன்று கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் இன்றைக்கு எங்கே அப்படி கேட்குறான். அன்றைக்கு பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தை உள்ள வச்சுட்டு சந்தோஷமாக இருந்தீங்களே, இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்துக்கு போய் விருத்த சேதனத்துக்கு போய், நியாயப்பிரமாணம் விருத்த சேதம் வந்துச்சு, உள்ளுக்க இருக்க பரலோக ராஜ்யம் போயிடுச்சு அப்படி சொல்கிறாரு. இப்போ அதுபோல்
இன்றைக்கு லெவலில் நமக்கு பொய் அநேக பொய் பிரசங்கங்கள் ஏதோ ஒரு வழியில் வருது பாருங்கள். அதை ஏற்றுக்கிட்டோம்னா உள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் காணாமல் போயிடுது. நாம் ஒரு மாதிரி மனச்சிறைக்குள் அடைக்கப்படுகிறோம். இப்படி மனச்சிறைக்குள்ளே போகாமல் இருக்கிறது கர்த்தர் வழி சொல்கிறார். என்னென்னு இங்கே பாருங்கள், அடுத்த வசனம் வாசிக்கிறேன். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. யார்? விசுவாசிகளை பற்றி சொல்கிறார். நீங்கள் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்கு வந்த அபிஷேகம், அது சில இடங்களில் அபிஷேகத்தில் நிறைஞ்சு பாடலாம், துதிக்கலாம், எல்லாம் ஆமாம் எல்லாம் செய்யலாம். அபிஷேகத்தில் நிரம்பணும். நீங்கள் என்ன செஞ்சால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே நிரம்புவீங்களோ அது செய்யுங்க. சத்தமாக பாடணுமா, கை தட்டணுமா, ஆடணுமா, பாடணுமா, குதிக்கணுமா, டூ வாட் எவர் யூ வாண்ட். பரிசுத்த ஆவியில் நிரம்புங்க. அப்படி பரிசுத்த ஆவியில் நிரம்பின பிறகு அதை குறைய விடக்கூடாது. அந்த அபிஷேகம் சொல்கிறார், அது நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நிறைய பேர் தப்பாக பொய்யா எதையாவது அங்கே இதாங்க சத்தியம், அதான் சத்தியம்னு ஏதாவது சொல்லி பேசி நம்மளை கெடுக்க பார்த்தா, இவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. வேறு யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. உள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அது உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இயேசு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வார்னு சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார்னு சொன்னார், பொய்களுக்குள்ளே நடத்துவார்னா சொன்னார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்துவேன்னு சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பொய்யான பிரசங்கியார்கள், பொய் பிரசங்கியார்கள், பிலேயாம் காயின் வழியிலிருந்து அநேக காரியங்களை கர்த்தர் சொல்கிறார்ல, போய் மாட்டாதேன்றாரு. அப்படி அவர்கள் போதிக்கும்போது உள்ளுக்குள்ளே அபிஷேகம் இருக்கே, அது உங்களுக்கு சொல்லிடும்ல, அது சரியான போதனை இல்லை, அது என்னமோ பண்ணுறாமே, அப்போ ஒதுங்கிக்க அப்படிலாம் சொல்கிறார்ல. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கன்னா, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா பிரசங்கத்தையும் விட்டு விலகுங்கள், அப்படிதானே அர்த்தம். அப்போ அதை கண்டுபிடிப்போமாக. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதினால் உங்களுக்குள்ளே வந்த பரிசுத்த ஆவியானவர் ஆவியான அபிஷேகம் அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த உள்ளுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் அவர் சத்தியவரர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சத்தியவரர், அவர் உங்களுக்கு போதித்தபடியே அதில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற போதனைகளை நிலைச்சிருந்து மற்ற பொல்லாத கெட்ட போதனைகளை கொடுக்கக்கூடிய அவர்களிடத்திலிருந்து விலகி நம்மை காத்துக்கொள்ளுவோமாக. அந்த பவுலோடைய காலத்திலே அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இந்த யோவான் சீஷர்கள்லேயே கடைசியாக மரித்த சீஷன். இவர் காலத்தில் என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்து நிஜமாகவே சரீரத்தில் வரலை, சரீரத்தில் வந்திருந்தால் எப்படியும் பாவம் இல்லாமல் வாழ முடியாதுல்ல அப்படின்னு ஒரு போர்டு போட்டுறான். அப்புறம் இயேசுவானவர் சிலுவைக்கில் போய் மரிக்கலை, ஒரு தோற்றம், இயேசு போல் ஒரு தோற்றம் ஒன்று அதை தான் சிலுவையில் அரைஞ்சதாக சொன்னாங்க. அவர் உண்மையிலே சிலுவையில் அறையப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ சரீரத்தில் இருந்தால் பாவம் இல்லாமல் இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வியை கேட்டு இங்கே இருக்கிற ஆளுகள், ஆமாம் சரீரத்தில் இருந்தால் பாவம் இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு அவங்க நினச்சி, அப்போ இவன் சொல்கிறத கேட்டு நம்பி, அப்போ இயேசுவானவர் சரீரத்தில் வரலை அப்படிங்கிறதையும் நம்பி, அதுதாங்க அவன் தாங்க பொய்யன்னு அந்தி கிறிஸ்துமா இருக்கானுங்க யோவான் எழுதுகிறாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் எப்படிப்பட்ட பொய்கள் நிறையா வந்துருச்சுன்னு. அந்த மாதிரி பொய்யான போதனைகள் வந்ததுனால இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கணக்கு பண்ணுங்க. யார் என்ன தப்பாக பேசியிருந்தாலும் சரி, இப்போ உள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு சரியாய் போதிக்கும். அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே போதிக்கிறபடியே நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக. அப்புறம் எப்படிங்க பாஸ்டர் இந்த இத்தனை டினாமினேஷனல் சர்ச்சஸ், அந்த டினாமினேஷனில் இருக்கக்கூடிய வித்தியாசமான போதனைகள், அது எல்லாமே ஓரளவுக்கு அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சு தீர்மானம் எடுக்காமல்
ஒரு சில தவறான போதனைகளையும் அங்கீகரித்து கொண்டதுனால வந்த வினை அது. பரிசுத்த ஆவியானவர் போதிச்சா 100% சத்தியம், அப்புறம் மீதி ஒன்று பொய்யா சொல்லுவார். அவர் 100% உண்மை சத்தியத்தை தான் பேசுவார். ஆனால் நம்ம ஆட்களுடைய இருதயம் வந்து கொஞ்சம் இந்த அப்படியும் இருக்குமானா, அப்புறம் அங்கே பிசாசு அங்கே கொஞ்சம் 199 கர்த்தர், மீதி 1% பிசாசு அங்கே இருந்து எதையாவது ஒரு விஷயத்தில் பொய்யா சொல்லிவிடுறாங்க. அப்புறம் அந்த பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க, அப்புறம் அவங்கள பின்பற்றவங்க எல்லோரும் நாங்கள் அந்த டினாமினேஷன் ஒருவர் சொல்லி சரிப்படாது. அதனால தான் யோவான் 1:7 அது சொல்கிறாரு, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படி சொல்கிறாரு. அவர் ஒளியில் இருக்கிறது போல் நம்ம ஒளியில் நடந்தால் அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல் பூர்ணமாக 100% அப்படி இருந்தால் தான் பிரச்சனை இல்லை. அப்படி 100% வருவோமாக. அப்போ தேவனை அறிகிற அறிவிலையும் நல்லா வருவோம். நமக்குள்ள மனக்குழப்பம் கிடையாது, பயம் கிடையாது. பயத்துக்கு பதிலாக அங்கே விசுவாசம் இருக்கும். குழப்பத்துக்கு பதிலாக மன தெளிவு இருக்கும். அங்கே வெறுப்பு, கோபம், ஆத்திரத்துக்கு பதிலாக தேவ அன்பு அங்கே இருக்கும். அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாருன்னு எழுதியிருக்கே. அப்படியானா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்திய ஆவியை கொடுத்து சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தானாக ஒன்றும் செய்ய மாட்டார். இயேசு உடையதிலிருந்து எடுத்து பேசுவார். இயேசு உடையதுன்னா இயேசு எப்படி சிலுவைக்கு போனார், அங்கே என்னெல்லாம் செஞ்சார், எப்படி நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க, எப்படி அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிக்கிறீங்க, எப்படி தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க, எப்படி நீங்கள் ஆளுகை செய்வீங்க, அந்த இயேசு கிறிஸ்துவானவர்கிட்டருந்து எடுத்து போதிப்பார்னு சொல்லியிருக்கிறாரு. கண்ட கதையெல்லாம் யாராவது சொன்னாக்க ஏற்றுக்கிறக்கூடாது. இந்த கூட்டத்தில் வந்து இயேசு சரீரத்தில் வரலேன்னு சொல்லிவிட்டாங்க. அதனால தான் இப்போ 4வது அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல அப்படி போட்டிருக்கு. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல அப்படி போட்டிருக்கு. அப்போ மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவ சரீரத்தில் நம்ம போல் சரீரத்தில் பிறந்து அந்த கன்னிகையின் வயிற்றில் பிறந்து நம்மளை போல் வாழ்ந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து சிலுவைக்கு போய் நம்முடைய பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அங்கே அனுபவித்து அப்படியாக நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான்னு சொல்கிறாரு. இல்லை இயேசுனார் வந்து சும்மா அப்படியே கனவுல வந்த மாதிரி அல்லது ஒரு ஆவி மாதிரி வந்துட்டு அப்படி வந்துட்டு போய் சிலுவையில் அறையிலங்க அரைஞ்ச மாதிரி தோற்றம் வந்துச்சுங்க. எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருந்திருக்கானுங்க. இப்போ வந்து யோவான் வந்து இந்த பொய்யை நம்பாதீங்க அப்படி சொல்கிற அளவுக்கு இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுண்டவர்களாய் இருக்கும்படிக்கு அவர்கள் நிலைத்திருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து கூட நிலச்சிருக்கணும். நிலச்சிருந்தால் தான் அவருடைய வருகையினால் தைரியமாக இருக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு போயிட்டா அப்புறம் அன்றைக்கி அவர் வருகையினால் நம்ம தைரியம் இருக்காதே, அதை சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க கடைசி நாளில் என்ன ஆகுமோ, ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா நீங்கள் பரலோகம், கர்த்தரை விட்டு போனீங்களா அது இல்லை. அதனால தான் அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக, நிலைத்திருங்கள் அப்படி சொல்லியிருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரத்தில் நிலைத்திருப்போமா. கண்ட பொய்யெல்லாம் கேட்டு அது இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். தேவனால் பிறந்தவங்க நீதியாக தான் செய்வாங்க. அப்புறம் பொய் பித்தலாட்டமெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது, அநியாயம் அக்கிரமெல்லாம் அங்கே இருக்காது. அப்போ அதே தெரிஞ்சிடும், நீதியில் நடக்கிறாங்களாங்கிறதே அவங்க ரட்சிப்பில் இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும்ன்றாரு. ஆக உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. அது உங்களை நித்திய ஜீவனுக்குள், அந்த ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறது. அதில் நிலைத்திருங்கள், வாழ்ந்திருங்கள், சாட்சியாயிருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.